மொத்த குடும்பமும் கொண்டாட்டமா இருக்கீங்கல்ல, இனிமே இருக்க முடியாது. அருண், சொல்லை சார். அங்க பாரு. பா, அங்க பாருங்க, வில்லங்க வீடு தேடி வருது. ஏய் நில்லு. வனஜா, உனக்கு தேவையான எல்லாத்தையும் தான் சட்டப்படி பிரிச்சு கொடுத்தாச்சுல, மறுபடியும் எதுக்காக இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்க? மாமா, எனக்கு இந்த வீட்டை விட்டா, அக்காவை விட்டா வேற போக்கிட இல்ல மாமா. இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. மாமா, என்ன வீட்டை விட்டு மட்டும் வெளியில போன்னு சொல்லாதீங்க மாமா. அதுக்கு பதிலா என்ன செத்து போன்னு சொல்லுங்க. நான் இப்பவே என் உயிரை விட்டுடுறேன். நீ செத்து போகணும்னு நினைச்சிருந்தா அகிலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன்னை பார்த்திருக்க மாட்டா. நீ அகிலாவை கொலை பண்ண பார்த்தாலும் அகிலா உன்னை மன்னிச்சு உனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கா. நீ வாழ்றதுக்கு சொத்துல பங்கும் கொடுத்திருக்கா. அதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. நீ என் எதிரில நிக்காத, போயிடு வெளிய. அக்கா, என்னக்கா நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க அக்கா. இந்த வீட்டை விட்டு போ சொன்னா நான் எங்கக்கா போவேன்? எனக்கு போக்கிட என்னக்கா இருக்கு? அக்கா, நான் இந்த குடும்பத்துல வாழ வந்து 25 வருஷத்துல ஒரு நாள் கூட அம்மா வீட்டுக்கு கூட நான் போனது இல்லக்கா. நான் வாய் நிறைய உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டாலும் என் மனசுக்குள்ள என் அம்மாவுக்கும் மேலதானக்கா உங்களை வச்சிருக்கேன். அக்கா, நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உங்களை கொலை பண்றதுக்கு நான் எந்த சதியும் பண்ணலக்கா. மத்தவங்க தான் அந்த மாதிரி சதி பண்ணி பழிய என் மேல போட்டிருக்காங்க. என்ன நம்புங்க அக்கா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. அக்கா, ஏதோ ஒரு வகையில நான் சொத்துக்காக தான் இந்த வீட்டுல உங்களை சுத்தி சுத்தி வரேன்னு உங்க மனசுலயே பட்டிருக்கு. அதனாலதான் 250 கோடி ரூபாய் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. எனக்கு எதுக்குக்கா இந்த சொத்து எல்லாம்? நான் எப்பவுமே சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டது இல்லக்கா. நான் பெருசா மதிக்கிற சொத்தே நீங்க மட்டும்தான் அக்கா. எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாக்கா. சாகுற வரைக்கும் உங்க நிழல்ல உங்க பக்கத்துல இங்கேயே இருந்தா அதுவே போதும்க்கா. என்ன எங்கேயும் போக சொல்லாதீங்கக்கா, ப்ளீஸ் என்ன நம்புங்கக்கா. நீங்க இல்லாத எந்த சொத்தும் எனக்கு வேணாக்கா. இந்தாங்க, நீங்க கொடுத்த உங்க சொத்தை உங்க காலடியிலேயே காணிக்கை ஆக்குறேன். அதை ஏத்துக்கோங்கக்கா. அக்கா, நான் ஜெயில இருந்தப்ப ஒவ்வொரு நிமிஷமும் அங்க இருந்த மத்த எல்லாரும் இவதான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரோட தங்கச்சி.
கொலை பண்ண பாத்திருக்கா, கொலைக்காரி, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நரக வேதனையா இருக்கும்க்கா. அவங்கெல்லாம் என்ன பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்லக்கா. இத்தனை நாளும் நீங்க கட்டி காப்பாத்தின இந்த குடும்பத்தோட கௌரவம், அந்தஸ்து, இதுக்கெல்லாம் ஒரு களங்கம் வந்துருமே தான் நான் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன்க்கா. அக்கா அக்கா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க அக்கா. ஆனா உங்க காலடியில மட்டும் இடம் இல்லைன்னு சொல்லாதீங்க அக்கா. என்ன எங்கேயும் போக சொல்லாதீங்க அக்கா. நான் உங்க கூட இந்த வீட்லயே இருக்கணும்க்கா. அக்கா, என்ன எங்கேயும் போக சொல்லாதீங்க. நான் இங்கதான் இருப்பேன். நான் இங்கேயே இப்பவே செத்து போயிடுவேன். உங்களை விட்டு போக மாட்டேன் அக்கா. நீங்களே என்ன கொண்டு போட்டுருங்க. உங்க கையால என்ன நீங்க கொண்டு போட்டுடுங்க அக்கா. என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். நிறுத்து, அழறத நிறுத்து. அக்கா, எப்பவும் போல நீ இந்த வீட்ல இருந்துக்கலாம். அக்கா, அகிலா, ம். ஏய், அப்புறம் ஒரு விஷயம். உன்னை நான் இந்த வீட்ல இருந்துக்கலான்னதுக்காக நீ உன்னை பழைய மாதிரிலாம் நினைச்சுக்காத. இந்த வீட்ல இருக்கிற சோஃபா, ஃபேன், டிவி, இந்த மாதிரி நீயும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. பரவாயில்லக்கா. உங்க நிழல்ல இருக்கிறதுக்கு என்ன அனுமதிச்சீங்கல்ல, எனக்கு அதுவே போதும்க்கா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். ம். இத்தனை நாளும் இதெல்லாம் என்ன அனுபவிக்க விடாம ஜெயில கட்டாந்தரையில படுக்க விட்டீங்கல்ல, இருக்குடி எல்லாருக்கும். ஹலோ ஆண்டி. ஹாய் நந்தினி. வந்துட்டேன் நந்தினி. திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். சூப்பர் ஆண்டி. இனிமே பழையபடி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பின்ன இல்லாமலா? நான் ஜெயில பட்ட அவமானம் எல்லாம், பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒவ்வொருத்தரா சேர்த்து வச்சு பழி வாங்கணும்ல. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் இனிமே கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. அதுக்கு நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன். தேங்க்ஸ் நந்தினி. இது செகண்ட் இன்னிங்ஸ் நந்தினி. இந்த முறை ஆட்டத்தை சிறப்பா ஆடணும். கண்டிப்பா ஆண்டி.
அதுக்காக தான் நான் மண்டோதரி கிட்ட எல்லாம் ஆடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல உண்ணாவிரதெல்லாம் இருந்து வெளியில வந்திருக்கீங்க. ஆண்டி, ஜெயிலுக்குள்ள நம்ம போட்ட பிளான அந்த மண்டோதரி வெளியில சொல்ல மாட்டாள்ல? சேச்சே, அதெல்லாம் சொல்ல மாட்டா. அவ கூலிக்கு மாரடிக்கிறவ. அவகிட்ட நான் நல்ல டீல் பேசியிருக்கேன். என்ன ஒண்ணு, பக்கி அடிக்கும் போதுதான் பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதிகமா அடிச்சிட்டா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. எப்படியும் ஜெயில நம்ம வச்சு போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. ஆண்டி, உங்களை அகிலாண்டேஸ்வரி முழுக்க முழுக்க நம்பிட்டாளா? நம்பலன்னா வீட்டுக்குள்ள விட்டுருப்பாளா? அதெல்லாம் நம்பிட்டா. ஆனா என் மேல மேடம் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, அகிலா சொல்றா இனிமே நான் இந்த வீட்ல செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கணுமா. அவகிட்ட பேசவே கூடாதாம். ஆண்டி, என்ன சொல்றீங்க? எனக்கு அத பத்தில எந்த கவலையும் இல்ல. யாரு பேசினா எனக்கு என்ன, பேசலனா எனக்கு என்ன? கோட்டுக்கு வெளியில இருந்தனா இப்ப உள்ள வந்துட்டேன். ஏன் ஆட்டத்தை நான் தானே ஆடணும். எப்படி ஆடுறன்னு மட்டும் பாரு. ஓகே ஆண்டி, ரொம்ப நாள் உள்ள இருந்து வந்திருக்கீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே நந்தினி, பாய். ஏய் அடிங்கடா. ஏய் என்ன சார், கழுத்தில் கத்தி வச்சுட்டுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இது எதுக்கு? ஏய் சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா சார்? வேணாமா? ஆனா நீங்க என்ன அடிச்சீங்கல்ல? இது போதும் சார், மூச்சு வாங்குது. உங்க சொந்தக்காரங்களாம் வரணும், வெயிட் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கு உதவி பண்ண போய் ஜெயகாலுக்கு என்ன அடி அடின்னு கொண்டு எடுத்துட்டானுங்க. நல்ல வேலை திரும்ப வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாமே சார். இல்லைண்ணே, அந்த பொண்ணு ஒரு பாதுகாப்பான இடத்துல சேர்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு தானே நடந்துச்சு. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா சாரிண்ணே. வரேன். சரிங்க சார், உடம்பு பார்த்து போயிட்டு வாங்க சார். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னது, மாமா இப்ப வரேன்னு சொன்னாரே, இன்னும் ஆளை காணோம். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்தது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். அம்மா, இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மும்பைல இருந்து திரும்பி வந்துட்டீங்களா? இல்ல, நான் வரேன்னு தான் சொன்னேன். ஆனா வேலை கொஞ்சம் இழுத்துருச்சு, அதான் என்னால வர முடியல. இப்போ மும்பைல இருந்து தான் பேசுறேன். என்ன மாமா நீங்க
ஒவ்வொரு நாளும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இங்க இருந்து போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஏய், நான் என்ன வேணும் நான் பண்றேன். எனக்கும் உடனே கிளம்பி வந்து நான் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது? வந்த வேலையை முடிக்காம வர முடியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க இன்னைக்கு வந்துருவீங்கன்னு எதிர்பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. நாளைக்காவது வந்துருவீங்களா மாமா? கண்டிப்பா வந்துருவேன், கவலைப்படாத. சரி, கிஃப்ட் வைக்கிறதுக்கான டைம் ஆச்சுல. இன்னைக்கு கிஃப்ட் எங்க வச்சிருக்கீங்க? இன்னைக்கு கிஃப்ட் மாடியில இருக்கு. மாடி இல்லையா? உனக்கு கிஃப்ட் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். சரி, நீ ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு போ. சரி மாமா, போறேன். மாமா, தோ மாடிக்கு வந்துட்டேன். இது என்ன gift மாமா? அது நீ தான் சொல்லணும். மாமா பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கே. மாமா, இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மும்பைல இருந்து தான் பேசுறேன். எனக்கு என்னமோ நீங்க என் பக்கத்துல நின்னு பேசுற மாதிரியே இருக்கு மாமா. ஒருவேளை பார்த்துட்டாளா? பார்த்திருக்க வாய்ப்பே இல்லையே. நான் மும்பைல இருந்து தான் பேசுறேன். சரி, எப்போ மாமா வருவீங்க? வந்த வேலை இன்னும் முடியல, முடிஞ்ச உடனே வந்துடுறேன். சரி மாமா, சீக்கிரமா வந்துருங்க. ம். இது கண்ணத்துல காயம்? அது ஒண்ணும் இல்ல. கண்ணத்துல காயம் பட்டிருக்க, கேட்டா ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஆக்சிடென்டலா நடந்துருச்சு. வலிக்குதா மாமா? இல்ல. ஆமா மாமா, உங்க கூட ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணை காணோம்னு பேப்பர்ல பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணை பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். சரி, அதை விட கிஃப்ட் வைக்க டைம் ஆச்சு, வா போலாம். எழுதிட்டியா? இல்ல மாமா, எழுதுறேன். மாமா, அந்த கிஃப்ட் எப்படி இங்க வைப்பீங்க? அந்த கிஃப்ட் இங்க வைக்க முடியாதே. அதுக்கு பதிலா ஒரு மினியேச்சர் ரெடி பண்ணிருக்கு, அதான் இங்க வைக்க போறோம்.